ஸ்டாலின் வந்து அவருக்கு பிளட் கேன்சர் லுக்கேமியா அப்படின்னு சொன்னாங்க. ரத்த புற்றுநோய் தான் புற்றுநோயிலேயே கடுமையான புற்றுநோய். லுக்கேமியா வந்ததுன்னா எங்களுடைய மருத்துவ அறிவில் ஏன்னா சிறைச்சாலையில் இருந்தபோது அவருக்கு ஒரு இது ஒன்று நடந்தது. அவர் ஓங்கி முகத்தில் குத்திட்டார், கவுந்தடிச்சு கீழே விழுந்துட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து இந்த எலும்பு மேக்ஸிலரி போனுங்கிறது அந்த எலும்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சில சமயத்தில் வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், அவருக்கு ரத்தம் மாற்றிக்கிட்டு வர்றதுக்கு போகிற மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்தால் எத்தனை வருஷம் வாழ முடியும்? ரத்தத்தில் இது கெட்டு போயிருந்ததுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபியூஷனில் சரியாகாது. பீரியாடிக்கலாக செக் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி எத்தனை வருஷம் வாழ முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினுங்கிறது ஒரே நோய் வந்து சிகிச்சை வந்து ஒரு டாக்டர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார், அவருக்கு இந்த வியாதிகள்லாம் இருப்பது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுவாங்களா? ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு தரப்பட்ட சிகிச்சை வந்து மறைக்கப்பட்டுச்சுல, அதே மாதிரியே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தரப்படுற சிகிச்சை மறைக்கப்படுதா சார்? இருக்கலாம். வணக்கம் சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலை குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவிட்டிருக்கு சார். உண்மையாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாச்சு? ஸ்டாலின் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே அரசியலுக்கு வந்துட்டார். பள்ளிக்கூடத்திலேயே மாணவர் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு பிறகு தான் மாணவர் அணிங்கிறதுலாம் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிச்சிது. மாணவராக இருந்த காலத்திலேயே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அன்னைக்கே அவருடைய உடல்நிலை தீவிரமான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற மாதிரி கதை கிளப்பி விட்டாங்க. இது நடந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷமாக அந்த ஒரு தீவிரமான புற்றுநோயால் ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே நோயாளி எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினாக தான் இருக்க முடியும். சில சமயத்தில் வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஏன்னா சிறைச்சாலையில் இருந்தபோது அவருக்கு ஒரு இது ஒன்று நடந்தது. அவர் ஓங்கி முகத்தில் குத்திட்டார். அந்த சிறைச்சாலையில் இது பண்ணாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அவருக்கு விழுந்த அடி வந்து அவர் மூக்கில் அப்படியே ஓங்கி குத்திட்டாங்க. அவரை கவுந்தடிச்சு கீழே விழுந்துட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து இந்த எலும்பு மேக்ஸிலரி போனுங்கிறது அந்த எலும்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு அவர் ரொம்ப நாள் வைத்தியம் பண்ணிக்கிட்டார். சைனஸ் ப்ராப்ளம் நிறையா வந்து ரொம்ப நாள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு தெரியும். அந்த சைனஸுக்காக தான் அவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போய் அந்த வைத்தியமெல்லாம் பண்ணிட்டு வருவார். நம்ம ஊர்லேயே இருக்குது அதுக்கு வைத்தியம். அது இன்னும் சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இன்றைக்கி வரலும் அலோபதி மருத்துவத்தில் சரியான மருந்து கிடையாது. நானே அதில் பாதிக்கப்பட்டவன் தான், பிறந்ததுலேருந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வரல அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினுங்கிறது ஒரே நோய் வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம். அது யாருக்கு வேணாலும் வரும், உங்களுக்கு வரும், எனக்கும் வரும். அது மற்றக்குள்ள சீசன் நல்லா இருக்கும், எனக்கு ஸ்டாலின் போன்றவர்கள் பெர்மனெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்குது. வயதாகுதுமா, அவரும் 60 தாண்டி 70 நெருங்கிட்டார்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது அந்த உடல் தளர்ச்சி இருக்கத்தானே செய்யும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க சைனஸ்க்காக தான் வெளிநாடு போய் சிகிச்சை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் வந்து ஸ்டாலின் ரத்தம் மாற்றுறதுக்காக தான் அடிக்கடி வெளிநாடு போகிறாங்க. அதாவது நான் கொஞ்சம் அடக்கி வச்சேன். அவருக்கு பிளட் கேன்சர் லுக்கேமியா அப்படின்னு சொன்னாங்க. லுக்கேமியா வந்ததுன்னா எங்களுடைய மருத்துவ அறிவில் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளார 1 வருஷத்துக்குள்ளார இறந்துருவாங்க. அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. ரத்த புற்றுநோய் தான் புற்றுநோயிலேயே கடுமையான புற்றுநோய். உடனடியாக மரணத்தை வரவழைக்கிறது, கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரவழைக்கிறது. யார் கண்ணு முன்னாடியே இறந்து போவாங்க. ரத்த புற்றுநோய் பேஷண்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. பிளட் லுக்கேமியா, லுக்கேமியா, மைலாய்டு லுக்கேமியா அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதில் மைலாய்டு லுக்கேமியா வந்து ஒரு 2 வருஷம் வரணும் ஓட்டலாம். லுக்கேமியாலாம் வந்து 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி போய்டும். டயக்னோஸ் பண்ண உடனே இதை டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது ஒரு 2 நாளில் இறந்து போகிறதெல்லாம் உண்டு. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு ரத்தம் மாற்றிக்கிட்டு வர்றதுக்கு போகிற மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்தால் எத்தனை வருஷம் வாழ முடியும்? ரத்தத்தில் இது கெட்டு போயிருந்ததுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபியூஷனில் சரியாகாது. பீரியாடிக்கலாக செக் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி எத்தனை வருஷம் வாழ முடியும்? அவர் என்றைக்கு ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து தீவிரம் காட்ட ஆரம்பித்தாரோ அன்னைக்கே அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுன்னு கிளப்பி விட்டாங்க. இன்றைக்கி வரலும் போகுது. 50 வருஷமாக போயிட்டு இருக்குது கேன்சர். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு இசை கருவி வாசிக்கும் போது ஸ்டாலின் அவர்களோட கை ரொம்ப நடுங்குச்சு. அதை குறிப்பிட்டு அவரோட உடல்நிலை இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கூட செய்திகள் வந்துட்டு இருக்கே சார்.
அந்த வதந்தியை கிளப்பினவங்ககிட்ட அந்த வாத்தியத்தை கொடுத்து பாருங்க, புதுசாக ஒரு வாத்தியத்தை எடுக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கை நடுங்கத்தான் செய்யும். தெரியாத ஒரு விஷயம், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதாவது மன அரிப்பு, இப்படி எல்லாம் வந்து அவர் செத்து போயிடக்கூடாதா அப்படின்னு வரும். அது எனக்கு வருது, என்னுடைய கமெண்ட்டில் வரும், இன்னும் நீ சாகலையா அப்படின்னு வரும் எனக்கு. அதான் குரூப்பு, அது ஒரு அவர் பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா அது ஒரு பர்டிகுலர் மேன் போடுவார், உன்னுடைய சாவுக்காக நான் வேண்டுகிறேன் அப்படின்லாம் போட்டு வரும். இதெல்லாம் மன அரிப்பு. எழுத்து பேசுறது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, செத்தாக நல்லா இருக்குமே, அதுக்காக கிளப்பி விட்டு இவருக்கு வியாதி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? கலைஞருக்கு 72ஆம் வருஷத்துலேயே சொல்லிட்டாங்கம்மா, 1972லேயே கலைஞருக்கு கடுமையான நோய் இருக்குது. அதனால் அவர் வந்து அவரோட ஆட்சி காலத்தை முடிக்க மாட்டார், ஆட்சி காலத்துக்குள்ளார அவர் மறைந்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனு மருத்துவ ரீதியாகவும் பேசுனாங்க. எப்போ இறந்தார்? 72 எங்கே, அவர் இறந்த வருஷம் எங்கே? இதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்கலன்னா எழுத்து பேசி பார்க்குறோம். அப்போ ஒன்றும் செல்வாக்கு ஒன்றும் குறைக்க முடியல, அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்கன்னா சரி அவருக்கு நோய் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு வேண்டியது, வேறு என்ன பண்ணுறது? இது ஒரே வழி. இப்போ இன்றைக்கி அதை ஒரு டெக்னிக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் பிடிக்கலையோ அவங்களுக்கு நோய் இருக்குது, அவர் செத்து போடுவார் அப்படின்னு சொல்லி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் இப்போ புதுசாக நீச்சல் குளம் ஒன்று கட்டியிருக்காங்க, அதில் இறங்கி தினமும் அவர் உடல் பயிற்சி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நோய் இருந்தால் இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வார்? அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, சைக்கிள் ஓட்டுறதுனால ஏதோ ஒரு வியாதினால தான் சைக்கிள் ஓட்டுறாருன்னு சொல்கிறது. அவர் தினசரி கோட்டைக்கு போகிறாரு, கோட்டைக்கு பக்கத்தில் காற்று வர்றதுனால தான் அவர் ஹெல்த்து நல்லா இருந்தால் டெய்லி கோட்டைக்கு போகிறாருன்னு சொல்கிறதா? ஒன்று தெரியுது, ஸ்டாலினுடைய ஒவ்வொரு அரசியல்களையும் எதிர்கட்சிக்காரர்கள் கூர்ந்து நோக்கிக்கிட்டு அதை வச்சு எதாவது கிளப்ப அரசியல் ரீதியாக பேசி பார்த்தாங்க, நிற்க முடியல, தோற்று போயிட்டாங்க. சரி உடல் ரீதியாக பேசி பார்த்து அவர் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. வேறு என்ன இருக்குது? இப்போது மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் வருது. சமீபத்தில் கூட வந்து அவர் வந்து மால்டீவ்ஸை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து தேவையான கருத்துக்கள். அதை வச்சு பார்க்கும்போது மால்டீவ்ஸில் இவர் போய் என்ன பண்ணாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இவருடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி நிறைய கதைகள் உலாவுது. அவங்க தான் சொல்லணும், அந்த சங்கிகள் தான் சொல்லணும். இவர் எதுக்கு கேள்விப்படாத நாடுகளுக்கெல்லாம் எதுக்கு போனார், அங்கே போய் என்ன செஞ்சார், அவர் அந்த வெளிநாட்டு பயணங்களால் இந்த நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்ன, எத்தனை வர்த்தக ரீதியான வெற்றிகள் கொண்டு வந்தார், என்ன பண்ணார், எதுக்கு போனார், என்ன கொண்டு வந்தார். எங்களுக்கு கிடைக்கிற தகவல்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஏதோ தகவல் வருது. அது நாகரிகங்கிறது நாங்கள் பேசுகிறதில்ல, எங்களுக்கு அந்த அரசியல் தேவையில்லை. ஏன்னா திராவிட இயக்கம் வந்து அண்ணாவை பற்றி ஒரு நடிகையோட சேர்த்து பேசினாங்க, அந்த காலத்தில் காங்கிரஸ்காரர் பேசினாங்க, இந்த நடிகையோட தொடர்பு இருக்குதுன்னு அண்ணாக்கிட்ட கேட்டாங்க. அது என்ன இருக்குதுன்னாரு, அவ்வளோ ஒன்றும் முற்றும் திறந்த நான் படித்தாண்டா பத்தினியுமில்லை, நான் முற்றும் திறந்த பண்ணி ஒன்றும் இல்லை, சேர்த்து பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டேன், அதை பற்றி வருத்தப்பட்டு அது பண்ணு தான் நான் இல்லை அப்படின்ட்டார். இது மாதிரி கலைஞர் அழகாக சொல்லியிருக்காருமா, அதை தான் இன்னொரு டிவிலையும் சொன்னேன், பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார், அவ்வளோதான். எதுலேயும் அரசியல் ரீதியாக வெற்றி பெற முடியல. இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு நீச்சல் குளம் கட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் நீச்சல் குளம் கட்டியிருக்காங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் நோயாளிகள்னு அர்த்தமா? இப்போது ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஏகப்பட்ட வதந்திகள் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உண்மையாகவே அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை பற்றி ஒரு மருத்துவராக உங்கள் கருத்து என்ன சார்? அவர் ஆரோக்கியமாக இருக்கார், இந்த வயசில் அருமையாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு, எங்கெங்கேயோ எவ்வளோ தூரத்துக்கு சைக்கிள் ஓட்டுறாரு, காலையில் நடைப்பயிற்சி போகிறாரு, எவ்வளோ தூரம் நடக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அவர் ஒன்றும் ரகசியமான இடங்களுக்கெல்லாம் போய் நடக்கலை, மக்களை சந்திக்கிறாரு, கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாரு, டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாரு. எத்தனை சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க? ஏன் உங்கள் அண்ணாமலை வந்து ஒரு நடைப்பயணம் போனார் தெரியுமில்ல, ஒரு வேனில் ஏறிட்டு நடந்த ஒரே ஆள் அவர் தான். 1/2 கிலோ நடந்துட்டு உடனே ஒரு வசந்த மாளிகை, அந்த வேனே ஒரு வசந்த மாளிகைங்கிறாங்க, உள்ளே எல்லாமே இருக்குது, நாங்கள் அது உள்ளே யாருமே அலோவ் பண்ணுறது இல்லைங்கிறாங்க, அதில் என்னென்னமோ இருக்கிறதுன்னு வதந்திகள் வருது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துவிட்டு உடனே ரெஸ்ட்டு, நடைப்பயணமா அது பேர். சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஸ்டாலின் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறார், அவர் வந்து ஜிம்மில் உட்காந்து ஜிம் பண்ணுறது ஃபோட்டோ வீடியோ இருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே அவர் செய்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார்.
அப்போ மோடி வந்து பெருக்கிறதுக்கெல்லாம் போய் நின்று தனியாக பெருக்குவார். ஆனால் அது எவனோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துருவோம். அது எப்படி? ஏம்மா இது ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லலாம். அவர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு உள்ளே இருக்கிறதெல்லாம் மறைக்கிறதுக்கு. நல்லா இருக்கா அது கேட்குறதுக்கு? மோடி அந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏன்னாக்கா அவருடைய இதில் வந்து உள்ளார நிறையா ரணம் இருக்குது, புண்ணாக இருக்குது, உடம்பு பூரா புண்ணு. அதை மூடுறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கோட்டெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்காரு. உடம்பு பூரா ரோகம், தோல் வியாதியில் அவஸ்தைப்படுறாரு. அதுக்கு தான் அவர் தாடி வச்சுருக்காரு. சார், இப்போது ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு தரப்பட்ட சிகிச்சை வந்து மறைக்கப்பட்டுச்சுல்ல, அதே மாதிரியே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தரப்படுற சிகிச்சை மறைக்கப்படுதா சார்? இருக்கலாம். சிகிச்சை வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார், அவருக்கு இந்த வியாதிகள்லாம் இருப்பது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லுவாங்களா? உயிருக்கு ஆபத்தான நிலையில் அட்மிட் ஆனாக்கா அன்றைக்கி நம்ம சொல்லணும். இன்டென்சிவ் கேரில் அட்மிட் ஆகிட்டார், இன்டென்சிவ் மெடிக்கல் கேர்லேயோ இன்டென்சிவ் கார்டியாக் கேர்லேயோ அட்மிட் ஆகிட்டாருனாக்கா உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது தான் நம்ம வந்து புல்லட்டின் கொடுப்போம். மற்றபடி ரொட்டீன் செக்கப்புக்கு வரதுக்கெல்லாம் யார் புல்லட்டின் கொடுப்பா? எத்தனை தலைவர் கொடுத்தாங்க? மோடியை பற்றி ஆயிரக்கணக்கான இது சொல்கிறாங்க, அவருக்கு என்னென்னமோ இருக்குதுங்கிறாங்க. அவர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அது ஒரு காரணங்கிறாங்க, அங்கே தான் அந்த வைத்தியம் இருக்குதுங்கிறாங்க. யாருக்கு தெரியும்? ஜெயலலிதாவுக்கு வந்து இது மறைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்களுக்கு கையால் ஆகலைன்னு சொல்லி மோடி வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் டெல்லியிலேருந்து 5 டாக்டர் அனுப்பிச்சாங்களா? அவங்க என்னத்தை வந்து கிழிச்சாங்க? என்ன பார்த்தாங்க? அவங்க ஏன் அறிக்கையே கொடுக்காம என்னத்துக்கு திருப்பி ஓடினானுங்க? அன்றைக்கி இருந்த கவர்னர் 3 தடவை வந்து எட்டி பார்த்துட்டு போனார். அவர் அறிக்கை விட்டுருக்கணும்ல, மோசமாக படுத்துருக்கிற முதலமைச்சர் படுத்துருக்காங்க, அவங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கணும்ல. ஏன் அந்த கவர்னர் கொடுக்கல? அந்த கவர்னர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இருந்த ஒரே வேலை அதுதான். அந்த வேலையை வந்தால் செய்யலையே. எல்லாம் யாரையோ கேட்டீங்க கேள்வி. அது ஆறுமுகசாமி சொல்கிறாரு, கமிஷன் போட்டாங்களே ஒளி நான் சாட்சி கூப்பிட்ட ஒருத்தருமே வரலன்றாங்களே. பழனிசாமி வர முடியாதுட்டார், பன்னீர்செல்வம் வர முடியாதுட்டார், அந்த எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அவங்க வர முடியாதுன்ட்டா. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் பழிய போட்டீங்க. அதில் இருந்த சிசிடிவியெல்லாம் கழட்ட சொன்னது யார்? அப்பல்லோ ஹாஸ்பிட்டலாக கழட்டியிருப்பாங்க. அப்போயே பிரதாப் ரெட்டி சொன்னார், இந்த அம்மாவை எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வராதிங்க, நான் மாட்டேன்னு தான் அவர் சொன்னார். இவங்க தானே ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி தானே கொண்டு போய் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு என்ன பண்ணாங்க? அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மரியாதை மான மரியாதை எல்லாத்தையும் குடிச்சோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்தது? அந்தம்மா அவ்வளோ சீரியஸாக படுத்து வந்தம்மா காஃபி குடிச்சிக்கிட்டு ஒரு வீடியோ எப்படி வந்தது? இந்த அரசியல் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்றவங்களுடைய கதையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரகசியம்தான். உண்மையை சொல்லணுன்னா எம்ஜிஆருடைய மறைவில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. அவர் என்றைக்கு இறந்தாருங்கிறதே ஒரு ரகசியம். அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொன்னது மறுநாள், அவர் முந்தின நாளே இறந்துட்டார். அதுதான் உண்மை. எங்களுக்கு தெரியும், மருத்துவர்கள் முறையில் எங்களுக்கு தெரியும். அது இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு சில தகவல் வந்து எங்கள் காலேஜில் தான் போனாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் இறந்துட்டார். 23ஆம் மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் அவர் இறந்துட்டார். 24ஆம் காலையில் ஒரு மக்களுக்கு அறிவிக்கப்படலை. அந்த அந்த 20 மணி நேரம் என்ன நடந்தது? ஒரு முதலமைச்சர் இறந்தால் உடனே இன்ட்ரீம் கவர்மெண்ட் பதவியாக இருக்கணும். ஏன் பதவியாக இருக்கலை? 12 மணிக்கு மேலே தானே நாவலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு, போலீஸ் கமிஷனர் விஷயம் தெரிஞ்சு, அப்புறம் போய் 1 மணிக்கு நடுராத்திரி 1 மணிக்கு நாவலர் பண்டுட்டு ராமச்சந்திரன் போன்றவர்கள் ஒரு 4 பேர் மாத்திரம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சட்டவிரோதம் அதெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் மறைவில். அதுக்கு நீதி விசாரணை யாருமே கேட்கலையே. ஸ்டாலின் ஆரோக்கியமாக இருக்காருமா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸ்டாலின் இன்னும் 100 வருஷம் இருப்பார். இல்லை சார், எல்லாத்த பற்றியுமே வெளிப்படையாக பேசுகிற ஸ்டாலின் அவர்கள் அவர் உடல்நிலை குறித்து மட்டும் ஏன் ரகசியம் காக்குறாரு? என்னத்துக்கு? எனக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலி இருக்குது, எனக்கு மூக்கு வலி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்குதுன்னு சொல்லணுமா? நோயை காட்டி பொழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைம்மா, தேவையில்லையே. எல்லா மனுஷனுக்கும் ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்கும். அவருக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்கலாம். ப்ளட் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் உடம்பு ஒல்லியான உடம்பு, அவருக்கு ப்ளட் ப்ரெஷர். கலைஞர் ஏன் இருந்தார்? பைதாகியே இருந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? புரியலையே. மோடிக்கு என்னென்ன வியாதி இருக்குது எதாவது தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷாவுக்கு என்ன வியாதி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலைக்கு என்ன வியாதி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன் அதை ஒரு வழி சொல்லவே இல்லை? அவர் மேலே 1000 சந்தேகம் இருக்குது. என்ன, ஒரு கன்னட படத்தில் வந்து நீச்சல் உடை அணிந்த பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற சீனெல்லாம் இருக்குது.
அந்த சின்ன பையனாக இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினாரோ, அவருக்கு என்ன வியாதிகள்லாம் வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அண்ணாமலையினுடைய உடல்நிலையை பற்றி கேளுங்களேன், அந்த வீடியோ இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே சார். கலைஞர் வந்து இருக்கும்போதே ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக வந்துட்டார். அதுக்கப்புறம் கலைஞர் 15 வருஷத்துக்கு மேலே இருந்தார். 2 தேர்தல் சந்தித்தார். என்ன கலைஞர் உடல்நிலை சரியில்லாமல் தான் அவர் இப்போ நியமித்தாங்களா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு அது அரசியலுக்கு வர்றேன், நான் சினிமாவுக்கு போனார். ஸ்டாலின் வந்து அவரை சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னார். போனார், சக்ஸஸ் ஆனார். தயாரிப்பாளராக இருந்துட்டு அவரே நடிகராக மாறினார். எல்லாத்தையுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் வந்தார். அரசியலுக்கு வந்து பார்ப்போன்னு வந்தார். வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? ஒரு அரசியல்வாதியுடைய மகன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? என்னுடைய மகன் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் டாக்டரு, அப்பா டாக்டர், அதனால் நான் டாக்டராக வர ஓகேன்றீங்க. எங்கள் அப்பா வக்கீல், நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் ஓகேங்கிறீங்க. அரசியல்வாதி மகன் மாத்திரம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, என்ன இருக்குது? எப்படி, என்ன ரூல்ஸு? ஆனால் அரசியலுக்கோ சினிமாவுக்கோ வர்றதுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. கவர்னருக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ் பாயாக இருக்கவங்க கூட கவர்னராக வரலாம். ஏன்னா எந்த எக்ஸாமும் கிடையாது உங்களுக்கு. எனிபடி கேன் பி நாமினேட்டட் ஆஸ் கவர்னர். அதே மாதிரி தான் எனிபடி கேன் பி நாமினேட்டட். பட் உதயநிதி வந்து ஸ்டாலின் மாதிரி தான். கலைஞர் அறிமுகப்படுத்தினார், என் மகன் வருகிறார் அப்படின்னாரு. ஸ்டாலின் படிப்படியாக இருந்தார். எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனார்? 1 தடவை 2 தடவை 10 15 தடவை ஜெயிலுக்கு போனார். நினச்ச போதெல்லாம் ஜெயலலிதா பீரியட் நினச்ச போதெல்லாம் அவர் உள்ள தள்ளாங்க. 1 வருஷம் மிசா கைதியாக இருந்தார். யார் அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனார், இது அப்புறம் வந்து மந்திரி ஆனார், எல்லாம் ஆனார். யாரும் நேரடியாக வந்துடலையே, நாமினேட் ஆகலையே. அதனால் உதயநிதி வந்து அதே மாதிரி ட்ரிப்ளிகன் தொகுதியிலே சேப்பாக் தொகுதியில் நின்னார், வெற்றி பெற்றார். எம்எல்ஏ வந்து மந்திரியாக நியமிக்கிறது என்ன தப்பு இருக்குது? எம்எல்ஏ இல்லாதவர் வந்து மந்திரி ஆக்கி அப்புறம் அன்புமணி வந்தார். எந்த பதவியில் இல்லாமல் நேராக மந்திரி ஆனார் இல்லை. யார் கேட்டீங்க? அப்போ அதுக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன சொன்னார்? என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது என் கட்சியை பயன்படுத்தி வந்தால் எங்களை நடுத்தருள் நிற்க வைத்து சவுக்கால் அடியுங்கள்னாரு. அப்போ தான் கேட்டாங்க, சவுக்கு நாங்கள் ரெடியாக வச்சுருக்கேன், இன்றைக்கி வரீங்கன்னாங்க. எல்லோரும் செய்கிறது எல்லாரும் செய்கிறது தான். திமுக செஞ்சால் மாத்திரம் அதை வந்து அரசியலாக்க பார்க்குறீங்க. ராமதாஸுக்கு இந்த கேள்வி இல்லை. ஸ்டாலினுடைய வருகையை எதிர்த்து தான் வைகோ வந்து பெரிய போராட்டம்லாம் நடத்தினார். இன்றைக்கி அவருடைய கட்சியினுடைய தலைவர் யார்? அவர் மகன் தான் இருக்கார். விஜயகாந்த் எல்லாம் 1000 கதை பேசினார். இன்றைக்கி யார் இருக்கிற? ஒரு பொண்டாட்டி மச்சானம் தான் இருக்காங்க. ஒரு வகையில் பார்க்கலாம், விஜயகாந்தனுடைய சொந்த அண்ணன் தம்பி யாரும் வரல, மனைவி சைடு தான் வந்தாங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. இது மாத்திரம் இவ்வளோ அதில் ஒரு வகையில் சந்தோஷமாகுது. ஸ்டாலின் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை தெரியுது. அவர் இப்படி ஆகிப்போச்சாமன்னு எரிச்சலில் கேட்டாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கவலை இருக்கிறது புரியுது. மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன், ஸ்டாலின் இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பார். கவலையே படாதீங்க. இதுக்காக நீங்கள் வந்து யாகம் கேங்க வேணால் வளர்த்தி பாருங்கள். ஏன்னா இப்போ இல்லாட்டி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி எதாவது பண்ண பாருங்கள். நோயினால் அவர் சாகிறதுக்கு வழி கிடையாது. அவர் ஆரோக்கியமாக இருக்கார். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.